ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்கள் அப்படியே போய் தயாங்க மேலே விழுக, அவனும் இதான் சக்கனவங்களா ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்க போச்சு. இப்படியா சிக்கனும் அடிக்கிறாரு பயந்து போய். இப்போ தான் டைம்லாம் கேட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவன் அப்படியே தூக்கிட்டவங்களா பெட்டுக்கு நடக்க. நீங்கள் பயந்து போய் ஐயோ வேணா விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கா. அவனும் அப்படியே கொண்டாந்து பெட்டில் போட்டு உனக்கு நான் சாஃப்டாக இருந்தால் சரிப்பட்டு வராது, இப்போ போகிற அப்படிங்கிற மாதிரி மேலே பயந்து போய் அலறி அடித்து எழுந்து பார்க்குறீங்க. அங்கே அப்படியே உங்களை முறைச்சிட்டு அப்படியே உங்கள் மேலே இருக்கான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் லைட்டாக மேலேறி உங்கள் ஹிப்பில் அவன் கை, நீங்கள் ஐயோ அதான் டைம் கேட்டேனே ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் நெளிய அவனும் அப்படின்னு எழுந்து நின்றுட்டு அப்படி திரும்ப அப்பாடா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நிமிஷம் மறுபடியும் தூக்க ஆத்தி மறுபடியும் எங்கடா தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட. அவனும் நீங்கள் ஏங்க தெரியாமல் வந்துட்டு விழுதுட்டேன் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அவனும் எதையுமே கண்டுக்கல, அப்படியே தூக்கிட்டு பால்கனி சைட் நடக்கிறான். உங்களுக்கு பீதியில் ஐயோ ஏண்டா மேலே வந்து அவ்வளோ பெரிய குத்தமாக மாடியிலேருந்து தூக்கி போட போகிறானோ போச்சு, இன்றைக்கி எனக்கு களிமா சகாதாதான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே வரவும் உங்களுக்கு பயம் வந்தது, போச்சு சாவ போகிறோம் அப்படின்னு அப்படியே இறுக்கி கண்ணை முடிக்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களை மெதுவாக இருக்கு. அப்போ கீழே போடலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. மழை இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல லைட்டான மலை சாரலோட அப்படியே இருண்டு போயிருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு எதுக்கு இப்போ இங்கே கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ தான் தெரியுது உங்களை கீழே இறக்கணும். கீழெல்லாம் விடலை அவன், ஆக்சுவலி அப்படியே உங்களை அங்கே உள்ள ஒரு ஊஞ்சல் இருக்கும் அதில் தான் உட்கார வச்சுருக்கான். இப்போ தான் அதே உணர்ந்து பார்க்குறீங்க. என்ன இதில் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே இன்னும் அப்படியே பின்னாடி வந்துட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறான் டைட்டாக. நீங்கள் பயந்து போய் ஆத்தே அப்படின்னு பயந்து இறங்க பார்க்குறீங்க. அவனும் விடாமல் அவங்கள இறுக்கி பிடிச்சி ஏய் என்னடி பயப்படுற மாதிரி நடிக்கிறியா அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டா எங்கே என்ன விட்டுருங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இங்கே பார் நான் விடுற வரைக்கும் நீயா இதுலேருந்து இறங்க முடியாது. அப்படி பாதியிலேயே இறங்கணும்னு நினச்சா ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அவன் பாட்டுக்க சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிக்கா. அவங்களுக்கும் இங்கே அடி வைத்தல அப்படியே ஒரு மாதிரி அட பாவீங்களா சரி. ஆனால் கொலைக்கார கும்பலில் மாட்டிக்கிட்ட போல் சைக்கோ குடும்பம். இந்த சாரா மட்டும் என் கையில் மாட்டினா அவளே அதில் இங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு அவ்வளோ ஆத்திரம் வருது உங்களுக்கு அவன் மேலே. அப்புறம் நீங்களே அடைச்சி நம்ம என்ன இவங்கள மாதிரி மாறிக்கிட்டு வரோம், நம்ம ஏன் இப்படிலாம் நினைக்கிறோம். சேச்சா பாவம் சாரா, அவளுக்கு என்ன தெரியும், அவங்க அண்ணன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு நினச்சிட்ருக்கா. இது ஒரு டெரர் பீஸ்னு நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே என்னடி மகாராணி இதில் தூக்கிட்டு உட்கார வச்சதும் அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒய்யாரமாக உட்காந்துட்ருக்க அப்படிங்க. இப்போ தான் அவன் குரல் கேட்டு நீங்கள் சுய நினைவுக்கு வந்து எனக்கு இப்போ எதுக்கு இதில் அப்படின்னு சொல்லி வாய மூடலை. இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே தள்ளு தான் அந்த ஊஞ்சல் செம்ம ஸ்பீடாக அப்படியே பால்கனிட்டும் வெளியில் போயிட்டு வருது. அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இதையுமே அப்படியே வெளியே குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அவட பாவி கொலைகார பயலே அப்படி இருக்கு. இறுக்கி அந்த கம்பியை பிடிச்சிக்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த மொட்டை மாடி பால்கனி சைட்லேருந்து அப்படியே வெளியில் போயிட்டு வந்தால் அதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்தால் என்னத்துக்காகிறது பரலோகம் கன்ஃபார்ம்ங்கும் போது அப்படியே மரணம் நுனியில் தெரியுது. அப்படி இருக்குது உங்களுக்கு. அப்படியே அவ்வளோ பயத்தில் ஆடுறீங்க. அட பாவி பயலே உயிரை கையில் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களால் பயத்தில் வாய் நிப்பாட்ட முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு பயமாக இருக்குன்னா அவன் ஒரு வாட்டி தள்ளிக்கே அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பயம். என்னங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அவன் காதில் கூட வாங்கிக்கல. உங்களுக்கும் இங்கே மரண பீதியில் அப்படியே மரணத்தின் விளிம்பில் இருக்க மாதிரி இருக்கீங்க. பட் நீங்கள் அலறத அவன் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். சைக்கோ பையன் அப்படியே நின்று ரசிச்சிட்ருக்கான். உங்களுக்கும் இங்கே மரண பீதி, அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க நடுங்கிக்கிட்டு. ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. நீங்கள் அந்த மரண பயத்தில் இன்னும் கத்திட்டு இருக்கீங்க. என்னங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, பயமாக இருக்கா கத்திகிட்டே தான் இருக்கீங்க. இங்கே அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. இப்போ கதவு டபடபான்னு தட்டுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்ட்டு தேங்க்ஸ் செம்ம கடுப்பு. அவங்கள இறக்கலாம் இல்லை அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டுக்கா வரும்போது கூட கொஞ்சம் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு தான் வரான். அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க, நீங்கள் அங்கே அலறிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்கலாம். அவன் பாட்டுக்கு கதவை திறந்தா அங்கே நிற்கிற ஜிமின் தான் ஏய் தள்ளுறா தங்கச்சிமா இங்கே அப்படின்னு. உன் தங்கச்சிமாலாம் இங்கே இல்லை அப்படிங்கிறான். பட் நீங்கள் அலற சவுண்டு ஜிமின் காதில் கூட கேட்குது. என்ன சொல்கிற இல்லையா, ஆனால் அவள் சவுண்டு தான் எனக்கு கேட்டுட்ருக்கா. அவள் தான் கத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைக்கிறேன் நகரு நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தயாங்க நவுத்திட்டு உள்ளே போக பார்க்க இங்கே தயாங்கோ ஏய் நெல்லு பெரிய அறிவாளின்னு நினைப்பேன். யா
இங்கே அவள் ஒருத்தி மட்டும் தான் ஒன்றா, இங்கே அவள் இல்லாமல் இன்னும் 4 பேர் இருக்காங்க. அப்படி நான் பார்க்க, ஆமாம் உங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னோட 2 சிஸ்டர். டேய் உங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் எங்கடா பொண்ணு லிஸ்ட்டில் வருவாங்க, பின்ன அவங்கள நான் ஆம்பளையா? அப்படி சொல்லலை, அவங்களாம் பெரியவங்க, ஏதோ சின்ன பொண்ணு. அப்படி பார்த்தா எனக்கு இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாராவது கூட இருக்கலாம், போ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆனால் வெளியே தள்ளுறதுலையே இருக்கா ஜிமினும். இப்போ பார் நான் அறிவாளின்னு நிரூபிக்கிறேன், நீ தள்ளு அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே போக பார்க்க தயங்கோ. இவன் வேறு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு, டே லூசு பையில நில்ற, எங்கடா போகிற, இப்போ மட்டும் உள்ளே உள்ளே எடுத்து வச்ச அவ்வளோதான், உன்னை சாவடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு வேறட்டா. எதை சாவடிப்பியா? ஐயோ கொலகார பாவி, இவன்கிட்ட வந்து சோலோவாக மாட்டிக்கிட்டோமோ, ஐயோ வாண்டடாக வந்து கம்பி நீட்டிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கொஞ்சம் பேக் அடிக்க பார்க்க. அப்போது மொத்த குடும்பமும் சேர்ந்து அங்கே தான் வந்துட்டுருக்கு. திரும்பின ஜிமின் அதை பார்த்துட்டு, அப்பாடா சப்போர்ட்டுக்கு ஆள் கிடச்சிச்சு, இப்படியுமே எதுக்கு நம்ம இவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் இப்போ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே தயங்க என்னடா பிடிங்கிருவனி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ ஜிமின் அவங்க மறுபடியும் உள்ளே போக ட்ரை பண்ண, உன்னை சொல்லிட்டே இருக்கான் சாவடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு அவன் கத்த. சரி வாவலை போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், சரி என்ன எலவோ சொல்லிட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி தயங்க பார்க்குறான். சரி மச்சான் ரொம்ப சலிச்சிக்காது அப்படிங்க. என்ன மண்ணாங்கட்டிக்கு இப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? அதை நான் அறிவாளின்னு நிரூபிக்க அப்படின்னு தயங்க பார்க்க. ஆமாம் மச்சான், இப்போது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா எப்படி கற்றுவேன்? நீயே சொல்லி தொலை. ஐயோ அம்மான்னு நீ கூட அப்படி தான் கற்றுவ, இதே யாருக்காக இருந்தாலும் அப்பா அம்மா அப்படி தானே கற்றுவாங்க. ஆமாடா, ஆனால் இப்போ கத்துற சவுண்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பாரு, இப்படா இருக்குது, அதை நீயே கொஞ்சம் கவனிச்சு பாரு தெரியும் அப்படிங்க. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக சவுண்டு மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் தான் இங்கே ஐயோ என்னங்கன்னு கத்திட்டு இருக்கீங்களே அந்த சவுண்டு கேட்குது. நல்லா கேட்குதா? என்ன டோனில், அது எப்படி என்னங்கன்னு? அப்போது இப்போ புரியுதா நான் அறிவாளின்னு? ஏன்னா அங்கே நான் ஏன் போகாமல் இங்கே வந்தேன்னு இப்போ தெரியுதா? அவங்களாம் கற்றுனா அப்பா அம்மான்னு தான் கத்திருப்பாங்க, என்னங்கன்னு கத்த வாய்ப்பில்லை. ஸோ என்னங்கன்னு கத்துற ஆள் ஓ ஒய்ஃபாக தானே இருக்கும், அதாவது என் தங்கச்சிமா. ஆமாம் பெரிய அறிவாளி தான் நீ, நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு அவார்டு கொடுத்துறேன், இப்போ மூட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தயான்னு சொல்ல. டே அவள் அலறான்னு என்னமோ என்னை போன்னு விரட்டிகிட்டே இருக்க. அவள் தான் அலறா, அவள் ஏன் பொண்டாட்டி தானே, என்னங்கன்னு என்ன தானே கூப்பிட்றா, அப்போது எனக்கு பார்த்துக்க தெரியும், ஓ வேலை என்னமோ சட்டரை சத்திட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் துரத்தான். அப்போ அவனும் என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நகர பார்க்க. அதுக்குள்ளே தயாங்க அம்மாவும் ஜிமின் அம்மாவும் 2 பேர் வந்து, என்னப்பா நடக்குது, ஏன் ஈரா கத்திக்கிட்டு இருக்கா? சுத்தம் இப்போ இவங்க வேறையா, இதை கேட்க தான் குடும்பமாக கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு தயாங்க தலையில் கை வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். இங்கே ஜிமினுக்கோ என்ன தாண்டா ஈஸியாக அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவனும், என்கிட்ட தானே எல்லாமே பண்ணுவேன், இப்போது இவங்க கீழே சமாளி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு நிற்க. சிரிக்கிறியா அவனை தனியாக மட்டும் உன்னை பிரித்து மெஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தயாங்க அவனை முறைக்க. ஆத்தி நம்ம பக்கம் திரும்புகிறான் ஆடிட்டு ஜிமின் அப்படியே வாய்ப்பத்தி திரும்பிக்கா. இப்போ தயாங்கோ மோம் அது அவள் தான் கத்துறா, அது அவள் தண்ணியில் தெரியாமல் மழை தண்ணியில் வலிக்கி கீழே விழுந்துட்டாமோ, அதான் கால் சுலுக்கிக்கிச்சுன்னு கத்துறா, அது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கம்மா. என்னப்பா சொல்கிற, கால் அடிபட்டுச்சோ, எங்கள் தள்ள நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க திரும்ப உள்ளே போக பார்க்க. தயக்கம் மோம் அதான் சொல்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன் மேம், என்னை விட நீங்கள் என்ன பெட்டராக பார்த்துக்க போகிறீங்களா என்ன, எனக்கு தெரியும் அவளை பார்த்துக்க, ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ரூடாக பேச. அவனை அதுக்கு மேலே அங்கே யாருக்கோ அதட்டி பேசலாம் தெரியாது. ஜிமின் அம்மாவோ அதான் அவனையும் பார்த்துக்கிறேங்கிறானே, வா நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. அவங்களுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சரி மகன் பார்த்துக்கோ அப்படிங்கிற நம்பிக்கல. சரிப்பா பார்த்துக்கோ மருமக்களை, பாவம் ரொம்ப வலிக்குது போல் அதான் கத்துறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிம்மா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லதும் வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேர் போனதும் கூட ஜிமின் அதை கவனிக்காமல் இன்னும் உள்ளுக்குள்ளேயே எங்கே நீங்கள் இருக்கீங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கா. தயங்கோ அங்கே என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து, ஏய் அதான் அவங்களே போயிட்டாங்களே, நீ மட்டும் என்ன உள்ளே நோட்டை விட்டுருக்க, நீ இன்னும் கிளம்பல அப்படிங்கிற மாதிரி ஜிமினே பார்க்க. அது கிளம்புற அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னு பார்க்க. அது தங்கச்சிமாக்கு காலில் சுளுக்கிருச்சுண்டா, அது எப்படி சுளுக்கு தானா சுளுக்குச்சா இல்லை சுளுக்க நீ வர வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். ஓ உன் தங்கச்சிக்கு எப்படி சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாம் மச்சான். சரி அப்படின்னா எப்படி, உனக்கு சும்மா சொன்னால் போதுமா அப்படின்னு அப்படியே கையில் அந்த ஷர்ட்டெல்லாம் மடித்து விட்டுட்டாவன். சொன்னால் போதுமா இல்லை செயல்முறை விளக்கமாக எதுவும் டெமோ காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி தயாங்க பார்க்க. ஜிமினா ஆத்தி
கொலவெறியில் இருப்பான் போலயே, கிளப்பி விட்டுட்டோமோ நம்மளே பூதத்தை ஆடிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருக்காதடா ஜிமின்னு, உயிருக்கு உத்தரவாதெல்லாம் ஓடிடு அப்படின்னு. மச்சான் அதெல்லாம் ஏன் தூக்கி விட்டுட்டுருக்க, ஸ்லீவெல்லாம் தூக்கி விட்டு பயமுடுத்தாதடா அப்படின்னு இறக்கி விட்டு, நீ சொன்னா நான் போகிறேன், இதுக்கு எதுக்கு, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை மச்சான், நீ விளக்கமெல்லாம் கொடுக்க வேணாம், இப்போ நான் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு ஜிமின் அங்கேருந்து ஓடுறான். ஓடினாலுமே அவன் மனசுக்குள்ளே பாவி பையன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரில, பிள்ளை பாவம் இந்த கற்றுது, என்னத்தை பண்ணணும், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு படுது, நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான் சோகமாக. இங்கே தயங்கம் போனதுமே டபார்னு கதவை சாத்திட்டு அப்படியே திரும்பி நீங்கள் இன்னுமே அந்த பால்கனி ஊஞ்சலில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பயமாக இருக்குது இறங்கிறதுக்கும். ஸோ அப்படியே உங்களை நோக்கி நடந்து வரான். அந்த இலவெடுத்த ஊஞ்சலும் இன்னும் நின்ன பாடில்ல, அது அவ்வளோ ஃபுல் ஸ்பீடில் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு பீதியில் பயம் வந்து அவ்வளோ ஹைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னங்கன்னு கத்தத்தை விட்டு கடவுளே அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்க. இப்போ அங்கே வந்து தயாங்க அப்படியே பார்க்குறான், நீங்கள் அலறிக்கிட்டே இருக்குது அந்த நின்று போய் கடவுளே முனங்கள் சத்தம் கேட்க. அவனே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊஞ்சலை இழுத்து ஒன் சைடு அப்படியே கட்டி விடுறான். அது கட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்விங் நின்று மெதுவாக அப்படியே நிற்கிது. அது கூட தெரியல, நீங்கள் இன்னும் கண்ணை மூடிட்டு கடவுளை தான் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அவனும் என்ன ஊஞ்சல் நின்றும் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து உங்கள் முன்னாடி பார்க்குறான். நீங்கள் கண்ண மூடி இருக்கி முன்னே அப்படியே தான் உட்காந்துட்ருக்கேன், பயம் அவ்வளோ பயம், கை காலெலாம் நடுங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம பேய் அடித்த மாதிரி இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை தொட்டு கீழே இருக்க. இப்போ தான் சுயநினைக்க வரீங்க அவன் தொட்டத்தில். அப்படியே முழிச்சு பார்க்க அவன் முன்னாடி நிற்க. ஆனால் உங்களுக்கோ கை காலம் அவனும் அப்படியே மலையில் நனைஞ்ச மாதிரி கடை நடுக்குது. பயத்தில் அப்படியே ஒத்தட்ட இறுக்கி கடிச்சிக்கிட்டு கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே தாரையாக வடிக்குது. அவ்வளோ இது உங்களுக்கு அவ்வளோ பயம், மரண பயத்தை காட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி அலறிங்க. அப்படியே அவனும் உங்களை ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு சடனாக அங்கே நிற்காம அங்கேருந்து போயிடுறான். பட் உங்களால் தான் அங்கே நிற்கக்கூட முடியல, கால்லாம் அதை ஒரு மாதிரி ஷிவர் ஆகினாலும் நடக்கவே முடியல. அப்படியே தடுமாறி நீங்கள் அந்த ஊஞ்சலே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு போகிற அவனையே பார்த்துட்டு உங்களால் மனசுக்குள்ளே இவெல்லாம் நிஜமாவே மனித பிறவிதானா, இவனை அவங்க அம்மா எப்படி பெற்றாங்க, இப்படி ஒரு மனசாட்சியில் அந்த மிருகத்தை அப்படிங்கிற மாதிரி நினைக்காம இருக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு அவன் கொடூரமாக நடந்துக்கிட்டான் இன்றைக்கி. நீங்களும் என்னதான் மனசார அவனை திட்டவே கூடாது, சபிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நீங்களும் மனுஷி தானே, உங்களுக்கும் கோபம் வரும்ல. ஸோ ஏன்னா ஓடுற ரயில்லேருந்தோ ஃப்ளைட்லேருந்தோ ஒரு மனுஷன் தவறி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த பயம், அந்த மாதிரி ஒரு பயத்தை தானே இப்போ காட்டிட்டான். 5 நிமிஷத்தில் உசுறு பயத்தை காட்டிட்டான்ல, அது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பயம். அதில் நீங்கள் எப்போவுமே தனியாகவே ஆட மாட்டீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி உங்கள் கூட உட்காந்து தான் ஆடவே வைப்பான். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னால் சரி பாப்பா நீ ஆட வேணான்னா விட்டுருப்பான். ஸோ இப்போ உங்கள் பிரதரை அப்படின்னு நினைக்கிறீங்க, அவன் எப்படி நம்மளை கேர் பண்ணுவான் இவன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே, அதுவும் அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடும்போது சும்மா ஆடுறதுக்கே பயப்படுற ஒரு மனுஷனை அதில் கொண்டு போய் உட்கார ஆட வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த படப்படப்பெலாம் அடங்கலை, ஹார்ட்லாம் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இவனுக்கு, அவர் செய்யக்கூடாது பாவத்தையாக பண்ண எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவர் மேலே விழுந்தது ஒரு குத்தமா, தெரியாமல் தானே விழுந்த, அவர் மேலே விழுந்ததுக்கு பேசாமல் பெரிய மலையிலேருந்து கீழே விழுந்து செத்துருக்கான் போல். அது கூட ஒரு நிமிஷம் பயந்தான். என்ன மனுஷன் இவருக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்காதா, இவர் பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து என்னை வெறுக்கிறாரா, அதனால தான் நான் இவ்வளோ அழுது கதறி கூட என் கதறல் அவருக்கு கேட்கவே இல்லையா, என்னை இறக்கி விடணும் பாவம்னே தோணலையா அவருக்கு, சி அப்படின்ட்டு உங்களால் நிற்கவே முடியாமல் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறீங்க. கண்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே உட்காந்து கண்ணை திறந்து போகிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு மாதிரி வேவ் மாதிரி இருக்கும்ல, ஒரு இதில் நம்ம போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கீங்க. அப்படி பூமியே உங்களுக்கு சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போது அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ அப்படியே இருட்டை பார்த்து இந்த இருட்டு என் வாழ்க்கையிலே சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணில் வந்து வர டியர்ஸை கூட துடைக்க முடியல அவங்களால். அப்படியே மெதுவாக தட்டு மாதிரி ஒரு வழியாக எழுந்து அப்படியே இப்போ போகிறீங்க ரூம்குள்ளே. பட் நீங்கள் நல்லா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக அவன் பக்கம் திரும்பவே கூடாது, அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிறீங்க. தேங்க் பக்கம் நீங்கள் திரும்பவே இல்லை. அப்படியே போய் மெதுவாக கதவை தந்துட்டு அப்படியே வெளியில் வரீங்க. ஆனால் ஜிமினோ உள்ளே போனவனுக்கு மனசு கேட்காம வந்து அங்கே படிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பான். இந்த பொண்ணு எப்போ வெளியில் வருவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்ததும் ஜிமின் குடுக்குடுன்னு ஓடி வந்து ஹீராமா அப்படிங்க இப்போ தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது அப்படி நீங்கள் பதில் சொல்கிறதுக்குள்ள அங்கே வந்து சாராவோ அண்ணி
ஐம் ரியலி சாரி அண்ணி, நான் சும்மா விளையாட்டாக தான் உங்களை தள்ளிவிட்டேன். நான் தள்ளிவிட்டனால தான் உங்களுக்கு காலில் சுளுக்கிருச்சு. சாரி அண்ணி அப்படிங்கிறா. அவள் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக கேட்க, உங்களுக்கு எது சுளுக்கா? ஆமாம் ஹீரா, உனக்கு காலில் ஏதோ சுளுக்கிருச்சு அதான் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு தயாங் தான் கொஞ்சம் முன்னாடி கேட்டப்பா சொன்னான். ஓ, அப்போது இதுவும் அவரோட வேலையா அப்படின்னு நினச்சிட்டு ஜிமினையும் சாராவையும் ஒட்டுக்கா பார்த்து அப்படியே பரவாயில்ல அப்படின்னு அப்படியே வாய்ஸே வராமல் சொல்ல ஜிமினா உங்களே பார்த்துட்ருக்கா. இங்கே சாராவுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அய்யோ ரொம்ப வலிக்குதா அண்ணி, ஐம் ரியலி சாரி, நான் தெரிஞ்ச எதுவும் பண்ணல, தெரியாமல் தான் விளையாட்டாக பண்ணேன், சாரி அண்ணி அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அவ கெஞ்ச, நீங்களோ நீ என்ன பண்ண, ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை எடுத்து விட்டு அப்படியே நடந்து போங்க. அவளுக்கோ ஐயோ அண்ணி கோச்சிக்கிட்டாங்களா, நம்ம மேலே கோவமாக இருக்காங்க போலேயே. அவள் சோகமாக நிற்க. அப்போ ஜிமின் அப்படியே அப்போது இதுக்கெல்லாம் காரணமே நீ தானா அப்படின்னு சாராவை பார்க்க, ஐயோ அத்தான் அது நான் வேணும்னு பண்ணல, சும்மா விளையாட்டாக தான் தள்ளினேன், அவங்க இப்படி வீக்காக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல, அது அது அப்படின்னு அவள் பயப்பட, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா விளங்கிரும், ஏற்கனவே உங்கள் அண்ணங்கார மாதிரி ஒருத்தனோட அவள் குப்பை கொட்டுறதே தேர்டு வேர்டு மாதிரி, இதில் நீ வேறையா போதா குறைக்கி, ஐயோ அத்தான் நான் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்கிறேன்ல அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிற மாதிரி இருக்கா. சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, அது ஏதோ ஹீரா தப்பாக நினைக்க மாட்டா, அவள் நல்ல பொண்ணு தான், அது ஏதோ வழினால அப்படி மூஞ்சி வச்சுருந்துருப்பா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவள் ஃபீல் பண்ணா உங்களுக்கு எங்கே வலிக்குதான் அப்படின்னு ஒரு சவுண்டு, எதை அப்படின்னு திரும்ப அங்கே தாரா தான் அப்படி ஜிமினா முறைச்சிக்கிட்டு மேலே வரா. அடியாத்தி நம்ம குல்ஃபி இவ எப்போ வந்தா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி, தாரா நீ எப்போ வந்த, நான் உங்களுக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணி உங்களுக்கு பேசணும்னு தோணும்ல அப்படின்னு சொல்லிட்டா அவளும் அப்படியே முறைச்சிட்டே வர, எதை நீ கால் பண்ணியா அப்படின்ட்டு, தாரா அது நான் இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தேன், ஃபோன் ரூமில் இருக்குது, அது எப்படி எனக்கு கேட்கும் அப்படின்னு வெளியில் பெரிய இதாட்டம் பேசினாலும் ஜிமின் மனசுக்குள்ளே, ஆத்தி நம்ம குல்ஃபி ரொம்ப சூடாக இருக்கா போலையே, இப்போ தான் அண்ணங்காரம் வாட்டி வதக்கணும் அந்த பொண்ணை, இப்போ ஹீராவோட அலறல் சத்தம் அடங்கி அடுத்து நம்மளோட சத்தம் தான் அந்த வீடு ஃபுல்லாக கேட்கும் போலே, இப்போ இவ என்ன வச்சு செய்ய போகிறாளோ நம்மளை அப்படின்ட்டு அவன் பார்க்க, தாராவோ ஜிமினை செம்ம காண்டா மறைச்சிட்டு, அதானே இங்கே நின்று இவ கூட கடலை போட்டுட்டு இருந்தா உள்ளே இருக்க ஃபோன் அடிக்கிறது எப்படி உங்கள் காதில் விழுக்கும், எதை கடலை போட்டனா அதெல்லாம் எப்படின்னு கூட எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க, அதுக்குள்ளே சாராவோ இவரை மாம்ஸ் எப்படியாவது கோத்து ஒன்றுமே அக்கா கிட்ட, அக்கா வேற ரொம்ப ஹாட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாரா அவளோட குறும்பு புத்தியோட உடனே அப்படியே பார்த்து, ஆமாம் என் கூட தான் அத்தான் கடலை போட்டுட்டு இருந்தாரு, இப்போ என்னடி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு தாராவை ஏற்றி விட, இங்கே ஜிமினுக்கும் அவ்வளோதான், அடியே பாதகத்தி நீ வேறு சும்மா இருடி கூடி கும்மி அடிச்சுட்டு போயிடாது, அது இல்லாதான் அப்படின்னு சாரா தரப்ப, ஐயோ நீ சும்மா இருடி கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு தாரா கையை பிடிச்சி இழுத்து அப்படியே, இங்கே பாரு குல்ஃபி அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாத, லிமிடா பேபி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வசனமாக எடுத்து விட, இங்கே தாராவோ சமகாலில், ஆமாம் எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, எனக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியுமா, முஞ்சியா பாரு பொய் பேசுகிறீங்களா போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுப்பா, ஆடியே நான்லாம் எதுக்குமே லாய்க்கில்ல, இவ கூட கடலை போட்டு நம்பிட்டு போது பாரு இந்த பித்துக்குழி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ குல்ஃபி நான் சொல்கிறத கேளடி அப்படின்னு ஜிமினோ அவள் பின்னாடி குல்ஃபி வண்டிக்கார மாதிரி குல்ஃபி வித்திட்டு போக, இதை பார்த்துட்டு சாராக்கு செம்ம அவ்வளோ சிரிச்சுட்டு வேணுக்கிட்டே மறுபடியும் ஜிமின் கிட்ட வந்து, ஆடா அத்தான் அவள் போனால் கோச்சிக்கிட்டு போகிறா விடுங்க அத்தான், வாங்க நம்ம விட்ட கடலையை இன்னும் வறுக்கலாம் அப்படின்ற, எதை கடலையா அடி சும்மா இருடி, இன்னைக்கு உங்கள் அக்கா கறி கையால் அடி வாங்க வைக்காமல் விட மாட்டா போலையே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோ கையை உதறிட்டு ஓட பார்க்குறான். அப்போது கரெக்டாக தாராவோ திரும்பி இன்னும் ஜிமினை மறிக்கா, ஐயோ அங்கே இன்னும் சூடாகிறாளே என் குல்ஃபி, இவ வேற இதான் சாக்குன்னு வச்சு செய்கிறாளே, ஏண்டிம்மா உனக்கு என் மேலே இத்தனை கோவம், ஐயோ அத்தான் உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம், அவளை மாதிரிலாம் நான் மொசுடல, நான் நல்லா பேசுவேன், வாங்க அத்தான் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி சாரா கூப்பிட, அடியாத்தி சும்மா இருடி அப்படின்னு சொல்ல, ஆடா போங்க அத்தான் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அவள் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கா. இங்கே தாராவும் அவனை பயங்கரமாக மறைக்க, அவளும் போக மாட்டேங்கிறா இவனும் விட மாட்டேங்கிறா, இவளுங்க கடையில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேனே, ஐயோ ஆத்தி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, குண்டு வச்சுட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடு அப்படின்னு கையை உதறிட்டு ஜிமினோ குல்ஃபி அவள் சொல்கிறதால நம்பாத, அவள் சும்மா மூட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் ஓடி வர கரெக்டாக ஜிமின் அவள் ரூம் கிட்ட வர்ற வரைக்கும் தாரா பார்த்துட்டு இருந்து கிட்ட வந்துட்டு டமார்னு கதவை சாத்துறா. ஜிமினோ போன ஸ்பீடில் பிரேக் போட முடியாமல் அப்படியே கதவை கிட்ட போய் மூக்கில் இடி வாங்கி அப்படின்ட்டு என் மூக்கு மூதேவி கதவை சாத்துறது முன்னாடியே சாத்த வேண்டியதானே, அது என்னடி நான் கிட்ட வந்தோன்னு சாத்துறது அப்படின்ட்டு மூக்கு பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு ஜிமினிக்கா இங்கே பின்னாடி என்ன சாராவோ உங்களுக்கு இப்படி தான் வேணும், என் கையை உதறிட்டா ஓடுறீங்க, அவள் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியாது அடிங்க கொப்பமாவலே எல்லாம் உன்னால தான் அப்படின்னு ஜிமின் அவளை பார்த்து மாதிரிக்கா ஆத்தி நான் இல்லை எஸ்கேப் அப்படின்னு சாரா ஓடுறா ஒரு பக்கம். ஐயோ கடவுளே இது என்னடா இது குடும்பமாக, இது குடும்பமே சூனியமாக இருக்குது, அண்ணங்காரன் அப்படி இருக்கான், தங்கச்சி ரெண்டும் சைக்கோ வர இதாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, ஐயோ குடும்பமே இப்படி தெரிஞ்சா நாங்கள்லாம் இதுங்கக்கிட்ட எப்படா குப்பை கொட்டுறது அப்படின்னு ஜிமின் அங்கே தனியாக புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே நீங்களோ கீழே வந்தவங்க தயாங்க்கு தான் சாப்பாடு எடுக்க வந்திருப்பீங்க, ஆனாலும் நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கம்மா, முடியல என்னாலேயே உன்னை பாராட்டாமல் இருக்க. நீங்கள் அப்படியே வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு மேலே வந்து அவனை பார்க்க பிடிக்கல, பட் அவனுக்காக செய்ய வேண்டிய கடமை இல்லையா, ஸோ ஒரு ஒய்ஃபோட கடமையாக சாப்பாடை கொண்டு வந்து அப்படியே மேலே வச்சுட்டு அவனும் ஸ்டடி ரூமில் இருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்க்க கூட விரும்பலை, ஃபுட்டை மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு நமக்கு என்னன்னு நீங்கள் சாப்பிட கூட இல்லை, போய் அப்படியே பெட்டில் இல்லை சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிறீங்க. எப்போவும் உங்களோட இடம் அதுதானே, அங்கே போய் அப்படியே படுத்துட்டு கை காலெலாம் குறுக்கிட்டு படுத்துக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னும் அந்த பயம், அது மட்டும் இல்லாமல் மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்க, எல்லாம் சேர்த்து வச்சு பயங்கரமாக காய்ச்சல் வந்துடுது. தூங்கிட்டு இருந்த நீங்கள் காய்ச்சல் உங்களால் தூங்கவே முடியல, அதுக்கு மேலே அப்படியே புரண்டு படுக்கிறீங்க, அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது பாடி, என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கலான்னு பார்த்தா கூட முடியல, தலை கூட தூக்க முடியல, அப்படி இருக்குது உடம்பெல்லாம் ரொம்ப இதாக. அதுலேயும் அந்த படுபாவி பை வேற எப்போ வந்து சாப்பிட்டான், எப்போ ஏசி ஆன் பண்ணிட்டு படுத்தானே தெரில, நீங்கள் ஏசிலாம் ஆன் பண்ணல, பட் அவன் தான் வந்து ஏசி வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான், அவன் பாடி தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இங்கே நடுக்கத்தில் தூக்கமே வரல, ஏசி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ ரொம்ப குளிருது, உங்களால் அங்கே படுக்கவே முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே கை காலெலாம் தேய்ச்சிக்கிட்டு எழுந்து மெதுவாக முடியாமல் தட்டு மாதிரி எழுந்து உட்காருறீங்க. அப்படியே பார்க்குறீங்க ஏசி ரிமோட் எங்கே அப்படின்னு பார்த்தா அதுவுமே அவன் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். அதை போய் எடுத்து ஏசி ஆஃப் பண்ண கூட உங்களுக்கு தைரியம் இல்லை, அதுக்கு வேறு யார் தனியாக அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அந்த ஹெவினஸ்னால் வந்துட்டு தலை பாரமாக இருந்தால் கண்ணில் டிஎஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கண்ணில் தனியாக வடிக்குது, உங்களால் முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் பெயினாக தலையெல்லாம் பாரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, மெதுவாக எழுந்து வெளியில் போய் படுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெளியில் போனால் அதை வேறு யாராவது பார்த்துட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் இந்த ராட்சசன் அதுக்கும் நம்மளை தானே வச்சு செய்வான், இதுக்கு மேலே இந்த உடம்பு தாங்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ என்ன பண்ணுறது, இங்கேயும் படுக்க முடியல அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பால்கனி சைடு போகலான்னு போய் கதவை தந்தா அங்கே மழையோ விடாமல் பெஞ்சிட்ருக்கு. ஐயோ இது வேறு நம்ம நேரத்துக்கு வச்சு செய்யுது. அப்படியே அந்த கதவை சாத்திட்டு அங்கேயே நிற்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரூமே பார்க்குறீங்க. அது நல்ல பெரிய ரூம் தான், பட் ஏசி ஓடுது, எங்கே போய் படுக்கிறது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது வார்ட்ரோப் மட்டும்தான். அப்படியே பார்க்குறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குது. ஸோ இதுவும் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டான ரூம் தான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் தானே, க்ளீனாக தானே வச்சுருக்கோம், பேசாமல் அங்கே போய் படுத்துடலாம், அங்கே தான் ஏசி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே போனால் அந்த ரூம் கொஞ்சம் வார்மாக இருக்குது. அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களால் முடியல இருந்தாலும் அப்படியே மெதுவாக கபோர்டை திறந்து ஒரு பெட்ஷீட்டை மட்டும் எடுத்து அப்படியே செவத்தோரத்தில் விரித்து அதிலே படுத்துக்கிறீங்க. உடம்பு பெயினால் தூக்கம் வரமாட்டேங்குது, இருந்தாலும் அங்கே ஏசியில் நடுங்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஏசி இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி தயாங்க நினச்சிருப்பானா சும்மா அவங்கள அந்த ஊஞ்சலை வச்சு பயமுறுத்தணும் அப்படி தான் நினச்சிருப்பான், பட் அதனால் நீங்கள் ரொம்ப பயந்து போவீங்க, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களாம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் பயந்து கத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கும் போது அவனை நினைக்கும் போது நீங்கள் வந்துட்டு கடவுளே சொன்னது இல்லாமல் அவங்க மூஞ்செல்லாம் பேய் அடித்த மாதிரி பயந்து போய்க்கிறத பார்த்துட்டு ஓவராக பயந்துட்டாலோ அப்படின்னு தான் அவன் சரி அப்படின்னு பாவப்பட்டு உங்களை இறக்கி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி இருக்கிறத பார்க்கவும் தான் அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி கூட பார்க்காம போயிருப்பான். சரி எதுவும் பண்ண வேணான்னு வந்தவன் நேராக போய் ஸ்டடி ரூம்குள்ளே தான் பூந்துருப்பான். நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் போயிருப்பான். பட் அதுக்கப்புறம் அவனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆனது எதுவுமே தெரியாது. நீங்களும் சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு படுத்ததும் அவன் வந்து பார்த்துருப்பான், சாப்பாடு வச்சுருக்கா சாப்பிட்ருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவனும் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்திருப்பான். உங்களை எழுப்பலான்னு கூட நினச்சி கிட்ட வந்திருப்பான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி இவ்வளோ டார்ச்சர் போதும், இதுக்கு மேலே அதுவும் வேணாம், ரொம்ப சும்மா தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி தான் உங்களை டச் கூட பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போய் படுத்திருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவனுக்கு தெரியல. பாட்டுங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஃபோன் ஒரு 3 மணிக்கெலாம் அலாரம் அடிக்குது. ஆக்சுவலி அவனுக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது ஆன்லைனில். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அலாரம் வச்சுருக்கான். அப்படியே வந்துட்டு எழுந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் அவரை ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். அப்படியே தலையை தொட்டிட்டு லைட்டை போட்டு அப்படியே பார்க்குறான் எந்த இடத்துல
உட்காந்து பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே தலையெல்லாம் தோட்டிட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்து ஒரு இடத்துல அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே தான் வரான். அவன் வந்தது உங்களுக்கு கவனிக்கலை, நீங்களும் நல்லா குளிர்ந்துட்டு தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நல்லா குறுக்கிட்டு படுத்துருக்கீங்க. அவனுக்கு தெரில. அவன் பாட்டுக்கு வந்து அப்படியே கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்து அதை எடுத்து அப்படியே வியோ பண்ணுறான். ட்ரெஸ்லாம் வியோ பண்ணிட்டு கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டு டை வாட்ச் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் நின்று பார்க்குறான். ஓகே பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தலையை கொத்திட்டு அப்படியே திரும்பி கதவு திறக்க வந்துவேன். டக்குன்னு ஏதோ மைண்டில் பட இப்போ என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சடனாக டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க நீங்கள் படுத்துருக்குது இப்போ தான் நல்லா உத்து பார்க்குறான். அது நீங்கள் அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் தெரியுது. ஓ ஷிட் இடியட், இவ எதுக்கு இங்கே வந்து படுத்துருக்கா அப்படின்ட்டு செம காண்டில் அப்படியே கிட்ட வரான். நீங்கள் முழிச்சிருக்கீங்களோ அப்படின்ட்டு அப்படியே உத்து பார்க்க நீங்களோ அப்படியே மூஞ்செல்லாம் வந்து வேர்த்து போய் அப்படியே குறுக்கி படுத்துட்ருக்க தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா பார்க்குறான். ஓ நல்ல வேலை தூங்கிட்டு தான் இருக்காளா, ஆனால் இவையே இங்கே படுத்துருக்கா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவனுக்கோ ஐயோ ட்ரெஸ் வேறு இங்கே தான் சேஞ்ச் பண்ணும், ஒரு வேளை பார்த்துருப்பாளோ அப்படின்னு தோண அப்புறமா அப்படியே பார்த்தா என்ன பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு அவனே சமாதானமும் சொல்லிக்கிறான். அப்புறம் அப்படியே அங்கேயிருந்து திரும்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜிம்மின் வேறு வந்துடுவான், பேசாமல் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தவனுக்கோ திருப்பி வரவே முடியல, நகர முடியல. அப்படியே காலாக அங்கேயே நிற்குது. அவனால் நகரவே முடியல. அவங்கள பார்த்துட்டு ச்சே இம்சம் பண்ணுறான். இப்போ எதுக்கு இங்கே வந்து படுத்து கிடக்குறா, அங்கேயே எங்கேயாவது படுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்கள திட்டிக்கிட்டே அப்படியே கிட்ட வந்து பார்க்குறான். மறுபடியும் அவனும் அப்படியே எழுந்துருடி, ஹீரோ எழுந்துரு அப்படின்னு கத்துறான். நீங்கள் தான் வந்து சுயநினைவே இல்லாமல் இருக்கீங்களே. அவன் பாட்டு கத்திட்டு இருக்கா, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அவனும் இவளுக்கு எவ்வளோ திமிரு, இப்போ எதுக்கு இங்கே வந்து படுத்துட்டு சீன் போட்டுட்ருக்கா, இப்போ எதுக்கு நீங்கள் வந்து படுத்தா கிளந்துருடி அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் நீங்கள் அசைவே இல்லாமல் இருக்கா, கையை பிடிச்சிருந்தா தெரியுதா உங்கள் உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு கையை பதறி போய் விட்டுடுறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஹீரா அப்படின்னு தொட்டுறான். உடம்பெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. என்ன இப்படி சுடுது அப்படின்னு அப்படியே உங்களுக்கு மூச்சு வருதான்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் பயம். அப்படியே தொட்டு பார்க்குறான். மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க படான்ருக்கு. ஹீரா அப்படின்னு கன்னத்தில் தட்டுறான். நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி எழுந்துருடி ஹீரா அப்படின்னு இன்னும் தட்டிகிட்டே இருக்கான். அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரில. அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அவனுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு. அவனை ரொம்ப நேரமாக உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் உங்களுக்கோ அது காதில் விழுந்தால் தானே எந்திரிக்க, நீங்கள் தான் சுயநினைவே இல்லாமல் இருக்கீங்களே. அவனுக்கோ பயமாக இருக்குது. பட் அதுக்கு காரணம் அவன் யாரை நினச்சி என்றைக்கு பயந்துருக்கான். யாருக்காவது பயந்தாதானே அவன் பயப்படுறதுக்கு. அவனோட பயம் அவனோட மனசாட்சி தான். இப்படி ஒன்று பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்கள் விஷயத்தில் அவன் மனசாட்சிக்கு அவனுக்கு எதிரியாக தானே நிற்கும். அவனுக்கோ உடம்பெல்லாம் அந்த ஏசியில் கூட அப்படியே ஸ்வெட் ஆகுது. என்ன ஆச்சு அவளுக்கு, எப்போ இருந்து இப்படி ஃபீவர் ஒன்றுமே புரியல அப்படின்னு குழப்பத்திலே இருக்கான். அப்போ கரெக்டாக கரண்ட்டும் கட் ஆகுது. ஓ ஷிட் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவன் ஃபோனை தேடிட்டு இருக்கும் போதே அப்போ காலும் வருது. அப்படியே ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்ட்டு அதாவது ஜிமின் தான். அது மச்சான் செம்ம ஹெவி ரெயினாக இருக்குடா, அதனால் மரம் ஏதோ விழுந்து இபி ஒயர் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் மீட்டிங்கை போஸ்ட்மார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு சொல்லி கிளைண்ட் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நோ ப்ராப்ளம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ மரம் விழுந்துச்சுண்டி, கரண்ட் மட்டும் தானே கட் ஆகிருக்கு, கார் எடுத்துகிட்டு வெளியிலலாம் போக முடியுமா, போகலாமா அப்படின்னு ஆக்சுவலி அவனுக்கு இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல. அதுக்காக ஜிமின்ட்ட விசாரிக்கிறான். ஜிமினோ இல்லை மச்சான், எப்படியும் அந்த மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் வெளியிலலாம் இப்போ போக முடியாது. ஓ ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு யார் சொன்னா? வேறு யார், நம்ம செக்யூரிட்டி தான், அவர் தான் மேலேருந்து கால் பண்ணி சொன்னார் இதை மாதிரி அப்படின்னு. ஓ சரி, ஏன் மச்சான் ஏதோ அர்ஜெண்டா எதுவும் வெளியே போகணுமா என்ன என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கால் கட் பண்ணிடுறான். பவர் கட் ஆனாலும் இன்வெர்ட்டர் இருக்கிறனால அங்கே வந்துட்டு லைட்டும் ஏசியும் மறுபடியும் ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. தயாங்கோ அவனுக்கு கட் பண்ண அடுத்த நிமிஷம் அவனோட ஃப்ரெண்டாக தான் லியா டாக்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறான். ஸோ அவங்க அட்டன் பண்ணி ஹாய் தயாங், என்ன அதிசயமாக இருக்குது சார், வீடியோ கால்லாம் கூப்பிட்ருக்கீங்க, கால் பண்ணுறது அதிசயம், பிஸி மேன், எனக்கு வீடியோ காலாக நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாத்தமாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே தயாங்கோ ஃபோன் பேசினாலும் அவன் பார்வையெல்லாம் உங்கள் பக்கம் தான் இருக்குது. ஏசி ஓடிட்டு இருக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு குளிரில் நடுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஓ காட் அப்படின்ட்டு அவனை போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே அப்படியே பொத்தி விட்டுட்டு அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது தெரிஞ்சு
அப்படின்ட்டு அவனுக்கு அவன் மேலே கோப்படுறதா இல்லை உங்கள் மேலே கோப்படுறதான்னு தெரில. ஏசி ஆன் பண்ணு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏசியை டக்குன்னு ஆஃப் பண்ணுறான். இங்கே லியாவோ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இவன் என்ன பதிலே காணோம். என்னடா தயாங் இந்த மாதிரி கண்ட நேரத்தில் கால் பண்ண மாட்டேங்க, அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன், என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி சும்மா கிண்டலாக தான் அவங்க சொல்ல. இங்கே தயங்கவும் அந்த கிண்டலை ரசிக்கிற மாதிரிலாம் அவன் காண்டில் என்ன நினைப்பான், தப்பாக நினச்சா அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறான். என்னது டிவோர்ஸா? அடப்பாவி, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்னடா பண்ணுறது, அப்போது நீ வேணா கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இவனா உன்னையா சீ அவன் கட்டிக்குவான் அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்ல. தானே உன்னை பற்றி தெரிஞ்சு உன்கிட்ட கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்டா. நான் ஒரு விஷயத்துக்கு கால் பண்ணா நீ வேறு ஏன்டி எடுத்ததுலேருந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு தயாங்ஸ் கொஞ்சம் கடுப்பாக. சரி சரி கால் பண்ணிவிட்டு நீ பேசணும், நீ பாட்டுக்கு இருந்தால் எனக்கு என்னடா தெரியும், அதனால தான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கேட்க. இப்போ தயாங்கோ அது வந்து உன்னால தாண்டி, நீ தேவையில்லாமல் பேசி தான் டிலே பண்ணிட்டேன், என் ஒய்ஃபுக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் உனக்கு கால் பண்ணி கொஞ்சம் நீயும் டாக்டர் தானே அதனால் ஏதாவது அட்வைஸ் பண்ணுவோன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். டேங்கப்பா காதல் மண்ணா ஒய்ஃபுக்கு இப்படி அப்படின்றதும் சார் ரொம்ப பதறீங்களோ, எங்கே அந்த புண்ணியவதி எங்கே காட்டு அப்படின்னு கேட்க. இப்போ தயாங்கோ எது நான் காதல் பண்ணணும், அவள் காதல் விழுந்துச்சு அவ்வளோதாண்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டே தோ அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள ஸ்க்ரீனில் அப்படியே காட்டுறான். என்னடா இப்படி ஷிவரிங் ஆகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க. அது ஈவினிங் கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டா, ஐ திங்க் அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரிடா நைட்டு என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க கேஷுவலாக கேட்க. அவனுக்கு தான் தெரியாத என்ன பதில சொல்லுவான். அவனை முடிச்சுட்டு ஐயோ அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு அது தெரியாது இல்லையா அப்படிங்கிறான். எதை என்னடா சொல்கிறோம், பொண்டாட்டி என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாதோ, 2 பேரும் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் தானே இருக்கீங்க, அப்புறம் தெரியாது என்னமோ ஃபாரின்லேருந்து இன்றைக்கி தான் வந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உன்னெலாம் ஒரு டாக்டர் மதிச்சு உனக்கு கால் பண்ண பாரி ஒத்தான் நான் பண்ணது போனவே நான் வேறு யார்கிட்டயாவது பேசிக்கிறேன் அப்படின்னு அவன் கடுப்பாக்க. லூசு பாயில கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லும், அதுக்கேண்டா என்ன கத்துற, நீ தாண்டி தேவையெல்லாம் பேசி எனக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ தேவையில்லாத கேள்விலாம் உனக்கு முக்கியமா, நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாமல் பேசாத அப்படிங்க. அவங்களும் இவன் கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி. சரிடா இப்போ நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, ஓகே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, செக்கப் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. லூஸு கூட்டிகிட்டு வர முடிஞ்சா இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன், முடியாதனால தாண்டி வீடியோ கால் பண்ணி கேட்டுட்ருக்கேன். என்னாச்சு? ஆமாம் வெளியில் மழை, அது மட்டுமா மரம் விழுந்துருச்சு, அதை க்ளீன் பண்ண 5 hours ஆகுமா, இவன் நடுங்கிறத பார்த்தல அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறான். சரி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு லியாவை மூஞ்ச கொஞ்சம் உத்து பார்க்க. என்ன அப்படி பார்த்துட்டுருக்கா, நான் என்ன கேட்டுருக்கேன் நீ என்ன பண்ணிட்டுருக்கா அடிக்கிற மாதிரி மறுபடியும் கத்த. இப்போ தானே சொன்னேன் டென்ஷன் ஆகாதுன்னு, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறான். சரி இப்போ என்ன பண்ணுற, கொஞ்சம் நார்மல் வாட்டரில் அவங்களுக்கு நல்லா வந்துட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விடு, அதுக்கப்புறம் அவங்க தலையில் ஒரு காட்டனை அப்படியே ஈரம் பண்ணி போட்டு விடு, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வயிற்றுக்கு குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வச்சுருந்தீங்கன்னா ஃபீவர் டேப்லெட் ஏதாவது இருந்தால் இப்போதைக்கு கொடு, அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் சென்று எப்படி இருக்குண்டு. நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ணா கட் பண்ணாதா? கட் பண்ணதா நீ இப்படியே இரு, நான் பண்ணுறதுலாம் கரெக்டானு பாரு. இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர், நீ எத்தனை ஆஃபீஸை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்க, இத்தனோட விஷயத்துக்காடா பயப்படுவேன், அதுக்குல்ல அப்படிங்கிறவன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குடா, அதை பார்க்க போகணும், இல்லாட்டி நானே பார்த்துக்குவேன், ஸோ நான் சொன்னதை செய், நான் அதுக்குள்ளே அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே தயாங்கோ அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அப்படியே கீழே போய் ஒரு பவுலில் தண்ணியும் உங்களுக்கு கொஞ்சம் பாலும் எடுத்துகிட்டு வரோம் ஒரு டம்ளரில், அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது பவுலில் உள்ள தண்ணியை கொண்டு வந்து கிட்ட வச்சு அதில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டவல் எடுத்து தண்ணியை தொட்டு உங்களுக்கு உங்கள் மூஞ்சி கழுத்து அப்படின்னு ஃபுல்லாக வெளியில் தெரிய பாடி பார்ட்லாம் அப்படியே தொடச்சி விட்றான். தொடச்சி விட்டுட்டு இப்போயும் ஹீட்டாகவே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஜர்க்கின் வச்சுருக்கான். அது இத்தாலியன் நாட்டில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அது எப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபீவர் டைமில் போட்டாங்கன்னா அது வந்து ஸ்வெட்டு நிறையா வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்துட்டு அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களை மறுபடியும் எழுப்பத்துக்கு ட்ரை பண்ணுறான். ஹீரா ஹீரா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அசைவே இல்லாமல் இருக்கீங்க. அவனுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவன் மேலேயே கொஞ்சம் குற்ற உணர்வாகுது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தான் இவ்வளோ ஏதாவது பண்ணி இப்படி பிரச்சனையாக்கி விட்டுறோமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே கஷ்டமாக இருக்க. அப்படியே மெதுவாக அவங்கள அப்படியே தூக்கி அவன் மேலே சாய்ச்சிக்கிட்டு ஹீரா ஹீரா இங்கே பாரேன்,
அப்படின்னு மெதுவாக அவங்கள தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படியே சரி வேறு வழியில் பாலை கொடுப்போம் அப்படின்னு அந்த பால் பக்கத்தில் வச்சுக்கிறத எடுத்து மெதுவாக அவங்கள ஆசைச்சு, இதை மட்டும் கொஞ்சமாக குடிட்டு ப்ளீஸ், அப்போ தான் டேப்லெட் சாப்பிட முடியும் இரா அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி தட்டி அந்த பாலை குடிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். நீங்களோ அவனோட சவுண்டில் அந்த கான்ஷியஸ் இல்லாத டைமில் கூட அவன் வாய்ஸ் உங்களுக்கு எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கு. லைட்டாக கண்ணெல்லாம் முழிக்கல, பட் கொஞ்சம் அசைகிறீங்க. அவனும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பால் டம்ளர் அவங்க வாய்க்கிட்ட வச்சு கொஞ்சம் குடி, இப்போ தான் டேப்லெட் போட முடியும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் அந்த டம்ளரில் என்ன ஏது அதெல்லாம் அவங்களுக்கு தெரில, அவன் கொடுக்குறான் அவ்வளோதான். அப்படியே சிப்பை சிப்பா குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடியல அப்படியே குடிக்க. அவனும் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே கொடுத்துறான். ஃபுல்லாக பாலை குடிச்சதும் அதை அப்படியே வச்சுட்டு உங்கள் வாயெல்லாம் தொடச்சி விட்டு அங்கேருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து இதையும் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி டேப்லெட் எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே போட்டு விடுறான். தண்ணி கொடுக்கும், அதையும் குடிச்சிட்டு நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. மறுபடியும் உங்களை படுக்க வச்சு அவன் மடியிலே இந்த டைம் படுக்க வச்சுக்கிறான். அப்படியே உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே இருக்க. மாத்திரை கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ அப்படியே இன்னுமே உடம்பெல்லாம் நல்லா வேர்க்க ஆரம்பிக்குது. உங்கள் மூஞ்சிலலாம் அப்படியே நல்லா வேர்த்து போயிருக்கு. அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்க்கறதுக்கு அவன் கண்ணுக்கு நீங்கள் ஒரு ரோஸ் மாதிரி தெரியுங்க. அது மேலே தண்ணி தெளிச்சு விட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இப்போ உங்களை லைட்டாக தொட்டு பார்க்குறான். அந்த டவல் எடுத்து அப்படியே உங்கள் மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சி விட்டு மெதுவாக அவங்கள அப்படியே தொட்டு பார்க்க இப்போது காய்ச்சல் அடித்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கீங்க. உங்கள் சிவரிங் இன்னும் நிற்கவே இல்லை. உதட்டெல்லாம் அப்படியே கொடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்க அவனுக்கு இன்னும் பயமாகுது. என்ன முதவாது காய்ச்சல் சூடாக இருந்துச்சு, இப்போ இன்னும் இவ்வளோ சில்லுன்னு இருக்கா, ஐயோ அப்படின்னு அவனுக்கு இன்னும் பயந்தான் அதிகமாகுது. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அலியாவுக்கு தான் கால் பண்ணுறான். அவங்க இப்போ தான் ஒரு பேஷண்ட்டே பார்த்துட்டு வெளியே வர கரெக்டாக மறுபடியும் அவனுக்கு அவனே கால் பண்ண. அவங்க நர்ஸில் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து டாக்டர் உங்களுக்கு தான் கால் அப்படின்னுட்டு, ஐயோ இன்னொரு பேஷண்ட் வேறு பார்க்கணுமே அப்படின்ட்டு சரி அப்படின்னு காலை மட்டும் அட்டன் பண்ணி பேசலான்ட்டு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தயங்கம், என்னடி பண்ண சொன்னேன், ஏன் என்னாச்சு, நீ சொன்ன மாதிரி தான் பண்ணேன், அவளுக்கு டேப்லெட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சில்லுன்னு ஆகிட்டா, உடம்பெல்லாம் நடுங்குது, எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அப்படியே பதட்டத்தோடு அவன் பேச இந்த பக்கம் இல்லையா கேட்டுட்ருக்கா. அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. எதை பேசுகிறது தயாங் தானா, என்ன மிஸ்டர் தயாங் நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு அவளும் நக்கல் அடிக்கா. இந்த நக்கலெல்லாம் இப்போ கேட்குற நிலமையில அவன் இருக்கான். அவனும் நேரில் வந்து உன்னை கைமா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இருக்கான். இவங்களோ அவனோட சுச்சுவேஷன் புரியாமல் அவனை வச்சு கலாய்ச்சி தள்ளிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் சார் இந்த அளவுக்கு பயந்து அவங்களாம் பார்த்ததே இல்லை. இரும்பு மனுஷன் மாதிரி இருந்தவனா இப்படி பதறான் ஒய்ஃபு கொண்டுனதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, என்னடி நக்கல் பண்ணுற நேரம் அது, நானே பயந்து போயிருக்கேன், ஒழுங்கா சொல்லு, நீ மட்டும் இப்போ என் கையில் கிடச்சா அப்படியே கழுத்தை நினச்சி கொண்டுருவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் கத்த. தேங்கா நீ தான் பேசுறியா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குடா, என்னடா இது திடீர்னு இப்படிலாம் பேசி எனக்கு ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணாதடா, உனக்கு பயங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாவது தெரியுமா சார் உங்களுக்கு, நீங்கள் பயப்படுறீங்களா, கடுப்பேத்தாம இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி தொலைடி, நீ இப்படிலாம் பேசி என்ன பயமுறுத்ததை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு மண்டைக்குள்ளேயே வரைக்குது. ஆமாம்ல பயமா எனக்கா அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றியே நினைக்கிறான். 1/2 ஹவராக உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏன் இவ்வளோ பதறணும், ஆமாம்ல அவள் சொல்கிற மாதிரி நம்ம ஏன் இவளுக்காக இப்படி பதறி போய் எல்லாத்தையும் விழுந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வார்த்தை இவளுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாலே சாரா வந்து பார்த்துருப்பாளே. ஆக்சுவலி சாரா கூட டாக்டருக்கு தான் படிச்சிட்ருக்கா. ஸோ அவளே வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பா. நம்ம ஏன் இப்படி பதறணும், இவளை இப்படி பார்த்தா நமக்கு ஏன் ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகுது, பயங்கிற வார்த்தையே தெரியாதுன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நம்மளை எப்படி பதறணும் அப்படின்னு அவனை பற்றி அவன் நினச்சிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கே ஆச்சரியம், நம்ம பிரெயினும் நம்ம ஹார்ட்டும் ஒரு நிமிஷம் ஏன் வேலை நிறுத்தம் பண்ணிடுச்சு, அவளுக்காக ஏன் இப்படி துடிச்சுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்படி நினைக்கும் போது கூட அவன் மடியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அவன் கையும் அவனே அறியாமல் அவங்க தலையை தான் தடவிட்டுருக்கு. அப்படியே கையை பார்க்குறான். இது ஏன் அங்கே போச்சு, ஏன் அவள் தலையை தடவிட்டுருக்கு, இது அவளை ஆறுதல் படுத்தவா இல்லை எனக்கு ஆறுதலா அப்படின்னு அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆக அப்படியே மெதுவாக இப்போ ஹலோ அப்படிங்கிறான். இப்போ தான் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்கானோ புரியுது அவங்களுக்கு. அவங்களோ ஓகே இப்போ சுயநனுக்கு வந்துட்ட போல் இவ்வளோ நேரம் படபடன்னு இருந்தியே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். ஒன்றும் பண்ண வேணாம், ஆக்சுவலி நீ கொடுத்த டேப்லெட்டுக்கு உங்களுக்கு இப்போ காய்ச்சல் குறைஞ்சிருக்கும், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வேறு
இப்போ செம மழை இல்லை, அதனால் சில்னஸ்னால உடம்பு ரொம்ப கூலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் இல்லை, பட் உடம்பை ஹீட் பண்ணணும். அதுக்கு நீ ஒரு ஹஸ்பண்டாக கூட இருந்து ஹெல்ப் பண்ண சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எதை என்னடி சொல்கிற, புரிகிற மாதிரி சொல்லு, அவள் உடம்பை எப்படி ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறான். அட டேய், நான் டாக்டர்டா, ஏதோ மேட்ச் மேக்கர் வேலை பார்க்குற மாதிரியே கேள்விலாம் கேட்குறானே அப்படின்ட்டு. இதுக்கு மேலே ஒரு மனுஷி எவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியும்? நானும் பொண்ணு தான்டா, உன் கூட படித்தங்கிறதுக்காக நான் பொண்ணு இல்லைன்னு ஆக மாட்டேன். நீ வேற அப்படிங்கிறான். பின்னா இதெல்லாமா சொல்ல முடியும்? நீ ஏன் புரிஞ்சுக்கிட்டு புருஷனா என்ன பண்ணி ஹீட் பண்ணணுமோ அதை பண்ணு, உன் கடமையை செய், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆளை விட்டுறா, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லியா விட்டா போதுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இவனும் இவ வேற அப்படின்ட்டு மறுபடியும் கூப்பிட. அட என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க அட்டன் பண்ணி கேட்குறாங்க. ஒழுங்கா முழுசாக சொல்லிட்டு போடி, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறான். அதான் சொன்னல, உடம்பை ஹீட் பண்ண, அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, எனக்கு இப்போ ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, இமீடியட்டாக போகணும் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு அவன் பதிலே எதிர்பார்க்காம கட் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு போக இவன் மறுபடியும் கூப்பிட்றான். பட் எடுத்ததும் நர்ஸு, சார் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க, அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அப்படின்னு அவங்க சொல்ல அவனுக்கும் புரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறான். அவனோ சரி இதுக்கு மேலே அவள் சொன்னதை பண்ணுவான் அப்படின்ட்டு இப்போ நேராக அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்கள் போட்டுக்க ஜர்க்கினை ஃபஸ்ட்டு கழட்டுறான். அதை கழட்டி வச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட வந்து அப்படியே குறுன்னு உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி ஒரு பக்கம் அப்படியே போட்டுட்டு இப்போ வந்து அவங்க பக்கத்தில் படுத்து அப்படியே பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு அவங்கள அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிட்டு படுத்து அப்படியே தூங்கிடுறான். எவ்வளோ நேரம் தூங்கினானோ தெரில. மழையும் கொஞ்சம் விட்டு அந்த மரமெல்லாம் விழுந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வெளிச்சம் அடிக்க இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நார்மலாக இருக்கு. வீடும் எப்பவும் போல் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்கா. இங்கே நீங்கள் இந்த சத்தத்தில் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கும் தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது, பிகாஸ் ஃபீவர் ஹெவியாக இருந்தனால தலையெல்லாம் கொஞ்சம் பாரமாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, தலை பாரத்தோடு சேர்ந்து இப்போ உடம்பும் பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னது இது, ஏதோ நம்ம மேலே ஹெவியாக மூட்டையை வச்ச மாதிரியும் ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அப்படியே பெட்ஷீட்டை நகர்த்தி பார்த்தா அப்படியே தயாங்க செஸ்ட்டில் தலையை வச்சு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் அவனை பார்த்து எப்போவும் போல் ஹாப்பிலாம் வரல, செம்ம கடுப்பாகுது. ஏன்னா நடந்த விஷயம் அப்படி, சார் என்ன வேலை பார்த்துட்டு இப்படி வந்து படுத்துருந்தா விட்டுருவீங்களா நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, இவர் எதுக்கு இப்படி நம்ம மேலே பாதி உடம்பு போட்டுட்டு படுத்துருக்காரு, புளி மூட்டை மாதிரி, நகர்த்தவே முடியல பா மனுஷனா இவன் அப்படின்னு நகத்தை பார்க்குறீங்க, உங்களால் முடியல. ஐயோ அப்படின்ட்டு, ஆமாம் நம்ம அங்கே தானே படுத்தோம், நம்ம எப்படி இங்கே வந்து படுத்தோம், யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இவரோட வேலை தான் இருக்குமா அப்படின்ட்டு ஐயோ அப்படின்ட்டு இப்போ அவன் வேறு ஷர்ட் இல்லாமல் அப்படியே படுத்துருக்கதை பார்க்க தான் பதறுது. அத்தி அப்போ நைட்டு எல்லாமே நடந்துருச்சா, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஐயோ அப்படின்னு உங்களுக்கு பயம் வருது. அந்த பயத்தோடைய என்னங்க என்னங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே எழுப்புறீங்க. பட் அதற்கெல்லாம் அசர்ற ஆளாக நம்ம தயாங்க. அவனும் அப்படியே அசால்ட்டாக மெதுவாக அவங்கள அப்படியே நிமிந்து பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். என்னையா அவட புடவை என்ன இப்படி வந்து மேலே படுத்துட்டு என்னன்னு வேறு கேள்வி கேட்குறானே. அது அது வந்து நான் எப்படி இங்கே, நீங்கள் ஏன் இப்படி இங்கே அப்படின்னு கேட்க வந்ததை ஒரு வழியாக கேட்டுடுறீங்க திக்கு திணறி. அவனுக்கும் நீங்கள் எப்படி மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு புரியுது. ஆனால் அவங்கள பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு, இப்போ நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, அதை நீ தெரிஞ்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதானே இவனை பற்றி தெரிஞ்சு இவன் கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே போட்ட மாதிரி தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓகே, ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ எதுவும் நடக்கலை, சும்மா தான் கட்டி பிடிச்சி படுத்துருப்பார் போல், நம்ம தான் பயந்துட்டோம் அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்க அவனை உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவங்க முக பாவனி வச்சே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு அவன் கணிச்சிட்டு, என்னடி ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே இருந்தால் எதுவுமே நடக்கலான்னு அர்த்தமா என்ன, எதை அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க அவனும் அப்படியே எழுந்து அசால்ட்டாக உட்காந்து நெட்டி முடிச்சுட்டு, அப்பா அப்படியே டயர்டாக இருக்குது, இப்போ எதுக்கு நீ இப்படி பெருசாக சீன் போடுற, நீ என்ன நினச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், ட்ரெஸ்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா எதுவும் நடக்கலை அப்படின்னு அர்த்தமா என்ன, அதெல்லாம் எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துச்சு, என்னைக்கா இருந்தாலும் நமக்குள்ளே அது நடக்கிறது தானே, அது இன்றைக்கி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்ல இங்கே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. நீங்கள் அதிர்ச்சியாக அவனை பார்க்கறத பார்த்துட்டு அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நக்கெல்லாம் அவங்கள பார்த்து, என்னடி எதுவுமே ஞாபகம் இல்லையா,
நடிக்காதடி, உனக்கு எதுவுமே தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மா வேணுக்கனே உங்களை வெறுப்பேத்தா இங்கே நீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு கண்ணிலேருந்து டியூஸ் வர என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு வேற ஜாதக தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாழ்க்கை இங்கே கிளுகிளுன்னு போயிட்டுருக்கு, இதெல்லாம் இந்த ஜாதக தோஷம் வேற இப்படி மட்டும் நடந்து அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க நினைக்க அவங்களுக்கு பதறுது. அப்படியே கண்ணில் டியூஸ் வர நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்க அவனும் ஏய் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு நீ இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்க நீங்கள் பதிலே சொல்ல டப்புன்னு அப்படியே திருப்பி பெட்லேயே குப்புற படுத்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லி டப்புன்னு உங்களை இழுத்து அப்படியே அவன் மடியில் உட்கார இருக்கா. நீங்களும் நெளியா இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறான். எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏற்கனவே உடம்பு சில இப்படி அழுது மறுபடியும் ஃபீவர் வர வச்சுக்காத. நேற்று நைட்டெல்லாம் உனக்கு பயங்கரமான ஃபீவர், அதனால தான் நான் இங்கே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சேன் போதுமா. ஆமாம், எதுக்கு நீ ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் படுத்திருந்த அப்படின்னு கேட்குறான். இது என்னடா கேள்வி அப்படின்ட்டு எங்கேயாச்சும் போய் முட்டிக்கலாமா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது இங்கே ஏசி ஓடிட்டு இருந்துச்சு, எனக்கு பயங்கரமாக குளிர்ச்சு, அதான் சொன்னீங்களே எனக்கு ஃபீவர், ஸோ என்னால் முடியல, அதான் அங்கே போய் படுத்துட்டேன். அதுக்கு எதுக்கிட்டே அங்கே போய் படுத்தா, ஏசி ஒன்றா அதை ஆஃப் பண்ண வேண்டியதானே. எதை சிங்கத்துக்கிட்ட போய் தானாக தலையை கொடுக்க முடியுமா? ஏன்டா டே இப்போ இப்படி பேசுகிற, இதே நைட்டு நான் ஏசியை மட்டும் ஆஃப் பண்ணியிருந்தா உடனே ஏன்டி ஆஃப் பண்ண எதுக்கடி ஆஃப் பண்ணேன்ட்டு அப்பயே சண்டைக்கு நின்று போய்டா அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு அது உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான். எதை டிஸ்டர்ப் பண்ண வேணாண்ணா? அப்படி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்ச அம்மனி தான் என்ன காலைல 3 மணிலேருந்து இப்போ வரைக்கும் டிஸ்டர்பாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு முழிக்கிறீங்க. எங்கள் பெட்டில் படுக்க உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ நெளிகிறா அப்படிங்கிறான். நீங்கள் தானே என்ன இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு தான் பெட்டில் அப்படின்னு மனசுக்குள்ள உங்கள் வாழ்க்கையிலே இடம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு பெட்டில் படுக்க இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என் வாசனை கூட தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க வெக்கமே இல்லாமல் நான் வந்து உங்கள் பக்கத்தில் படுக்க முடியும்? எனக்கும் கொஞ்சம் தன்மானம் சுய கௌரவம்லாம் இருக்குங்க. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அதே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நான் இங்கே இருக்க விரும்பலைங்க. நான் எனக்கு கொடுத்த இடம் அந்த சோஃபா, அதுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நகர போகிறீங்க. ஏய் பேசிகிட்ருக்கல இங்கடி போகிற அப்படின்னு எழுத்து. பட் அவனும் இந்த டைம் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கோவப்படல, நீங்களும் கோவப்படுவானோன்னு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கெல்லாம் கோவப்படாமல் அப்படியே உங்கள் தலையை தடவை என்னடா இது நாய்க்குட்டியை தடவுறமா தடவுறானேங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டுக்கா. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஆனாலும் நைட்டு நீ இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் எதை அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஆமாம், அப்புறம் என்ன சொன்ன, வாசம் அது நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் நீ கண்ணை முழிச்சிருந்தா இன்னும் நல்லாவே டீப்பாக உன் ஸ்மெல்லை பார்த்துட்டு அப்படியே நீயும் எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்க முடியும். பட் இப்போ கொஞ்சம் தான் என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் டைம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ண, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறான். உன் ஒன்றுமே பிள்ளை இவன் எதை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பேன்னு பார்த்துட்டுருக்க. அவன் பாட்டுக்கா எழுந்து போயிடுறான். நீங்கள் தான் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பெட்டில் பேன் உட்காந்துட்ருக்கீங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.